ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கெமிஸ்ட்ரிக்கான மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மாடல் கொஷின். ஆனால் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வருமானு கேட்டிங்கன்னா 200% வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நான் எல்லாம் எப்படி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணுன்றதை நான் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். நம்ம சேனலோடைய தான் அது, ஸ்கூல் நியூஸ் தமிழோடைய சேனல் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸ் அப்டேட்ஸு, எக்ஸாம் அப்டேட்ஸு, ரெயின் சீசன் வரும்போது லீவ் விடக்கூடிய அப்டேட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லாமே வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க் வந்து நல்லா படிப்பாங்க, 3 மார்க்கு 5 மார்க்லாம் போட்டுருவாங்க, நிறைய விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனால் 1 மார்க் வந்து மெனக்கிட்டு படிக்க மாட்டாங்க. நீங்கள் 2 மார்க் 3 மார்க்குக்கு போடக்கூடிய எஃபர்ட் வந்து 1 மார்க்கில் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகவே நீங்கள் வந்து மார்க் வந்து எடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு 1 மார்க்குமே ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த 1 மார்க் எல்லாமே அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த 1 மார்க்குமே கஷ்டமாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயானிக் ஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை எப்படி ஃபார்ம் ஆகும், எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். தென் 5th கொஷின் பாருங்கள், விச் கலர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பேரியம் இன் ஃப்ளேம் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. நமக்கு டீச்சர்ஸ் நடத்திருக்கக்கூடிய லெசன்ஸில் தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. அதனால் நீங்கள் இதில் இருக்கக்கூடியது நல்லா வந்து ரொம்ப படிச்சுக்கோங்க. இது வரைக்குமே 1 மார்க் படிக்கல அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இதமாவது படிச்சுட்டு போங்க, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அதிக மார்க் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா என்னென்ன லெசன்ஸ் வந்து 11th வந்து உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த லெசன்ஸ்க்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போயிடுங்க. அது வந்து 1 மார்க் வந்து கேட்பாங்க. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா கெமிஸ்ட்ரினாவே அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும், ஏபிசி காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும், அது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் நினைப்பாங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் கெமிஸ்ட்ரி வந்து கஷ்டம் கிடையாது. ஈஸியாகவே வந்து அப்ரோச் பண்ணலாம் கெமிஸ்ட்ரியை. ஃப்ரம் த பேசிக்லேருந்து தனிம வரிசை அட்டவணை, அதாவது அந்த பீரியாடிக் டேபிள் படிக்கிறது, எந்தெந்த தனிமங்கள் என்னென்ன அந்த அட்டவணையில் வந்து இருக்குன்ற ஆர்டராக தெரிஞ்சுக்கிறது, சம் பேசிக் சென்ஸு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருது, எப்படி அதை வந்து எது கூட ஒன்றா சேருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாவே ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் இன்னொரு டைம் ஷோ பண்ணுறதுனால பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தென் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பார்ட் 2 வந்தீங்கன்னா 2 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு 24 அந்த கொஷின் கம்பல்சரி. அது லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மீதி கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். கிவ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் MS2 அண்ட் குரோமியம், ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா, மென்ஷன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ இது ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் 20வது கொஷின் வந்து 24வது கொஷின் கம்பல்சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஷோ பண்ணுற பாருங்கள். 24வது கொஷின் வந்து 50 கிராம் ஆஃப் டேப் வாட்டர் கண்டைன்ஸ் 20 mg of dissolved solids. ஸோ மெக்னீஷியம். ஸோ வாட் இஸ் த TDS வேல்யூ இன் ppm அப்படின்னு கேட்குறாங்களே, அதை நீங்கள் போடணும். சம் தான் பேசிக்காக வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த டெஃபினிஷன் படிக்கிறத விடவும் சம்மெல்லாம் ஈஸியாக போடலாம் கெமிஸ்ட்ரியில். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பல்சரியில் கேட்கக்கூடியது மேக்ஸிமம் சம்மாக தான் இருக்கும். நம்ம நல்லா படிச்சுக்கணும். அதை எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து நீங்கள் எத்தனை கொஷின் எழுதணும்னா 5 கொஷின்ஸ் எழுதணும். படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது வேணால் நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு, டிஃபைன் த டேர்ம்ஸ் ஐசோடானிக் சொல்யூஷன், கிவ் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோவிங் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, அல்கேன்ஸு அல்கீன்ஸு, அது ரெண்டுத்துக்கும் வந்து ஃபார்முலா கொடுக்கணும் நீங்கள். ஹவு கேன் யூ கன்வெர்ட் பென்சின் இன்டு PHC, ஹவு இஸ் TDTயோடைய எப்படி பண்ணலாம், அதை ப்ரிப்பேர் பண்ணலாம்லாம் நீங்கள் வந்து எழுதணும். 2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ரொம்ப வளவலாம் எழுத தேவையில்லை. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் கூட ஷோ பண்ண பாருங்கள் இந்த கொஷின்ஸு. ஸோ இதுதான் கேட்க போகிறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் வந்து 33வது கொஷின் கம்பல்சரி, அதுவும் கணக்கு தான் இருக்கும். கால்குலேட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் 4s2 and 3d எலக்ட்ரான் இன் ஸ்கேண்டியம், அதை நீங்கள் எழுதணும். தென் அதுக்கப்புறம் அது எழுதி முடிச்சது போக மீதி 5 கொஷின் எழுதணும். படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்சலேஷன் அண்ட் ரிடக்ஷன், ஹவு டு யூ கன்வெர்ட் பாரா ஹைட்ரஜன் இன்டூ ஆர்த்தோ ஹைட்ரஜன், கம்பேர் டிஃப்யூஷன் அண்ட் எஃபியூஷன். அப்புறம் ஒரு சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிரஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தென் டிஃபைன் பாண்ட் ஆர்டரு, எக்ஸ்பிளைன் இண்டக்டிவ் எஃபெக்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், ரைட் செபாட்டியர் சென்டரன்சஸ் ரியாக்ஷன், ஹவு இஸ் ஆசிட் ரெயின் ஃபார்ம்டு, அமிலமலை எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும்.
இது நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்சா வீடியோ ஃபாஸ்ட்டா போகுதுன்னு நினைக்காதீங்க. அத வந்து நீங்க பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில வந்து ஒரு பென், பேப்பர் வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க மேக் பண்ணுறதுன்றது அப்புறமா தான் நீங்க விட்டுருவீங்க எழுதாம. இப்பயே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்ட் 4 போனீங்கன்னா 5 மார்க் நீங்க எழுதணும். அதில வந்து 38வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் சாய்ஸ் இல்லாம படிச்சுக்கோங்க. எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களும் வந்து 38A படிக்கலாம். இல்லன்னா 38B ஈஸியா இருக்குது படிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்னுமே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்கும், 2 மார்க்கும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி 5 மார்க்ல கேட்டிருப்பாங்க. எப்படி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு நல்லா நீங்க படிச்சுக்கோங்க சாய்ஸ் விடாம. அப்பதான் நீங்க எழுத முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எ காம்பவுண்ட் ஆன் அனாலிசிஸ் give the following percentage composition கொடுத்துட்டு determine the empirical formula of the compound கேட்டிருக்காங்க. இல்லைனா what are the quantum numbers explain its types. தென் 35 ஏ கொஷின் பாருங்கள். வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸு. அது எழுதலைன்னா derive the values of critical constant in terms of van der Waals கான்ஸ்டன்ட்ஸு. லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அதுக்கு 3 மார்க்கு. டிஃபைன் என்ட்ரோபி கிவ் இட்ஸ் யூனிட் அதுக்கு 2 மார்க்கு. அது எழுதுறேன்னா derive the relations between கேபி அண்ட் கேசி அது எழுதிக்கலாம். தென் 37வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் வித் அன் எக்ஸாம்பிள் 3 மார்க்கு. ரைட் த ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். கீழே கொடுத்துருக்கூடிய 1+1 மார்க் 2 மார்க் இருக்குது. இந்த காம்பவுண்டுக்கும் ஐயூபிஎஸ்சி நேம் எழுதணும். ஆர் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டிங்க்யூஷ் பிட்வீன் பிஓடி அண்ட் சிஓடி. 37வது ஏ கொஷின் பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ வித் மாலிகுலார் ஃபார்முலா C2H5Cl ரியாக்ட்ஸ் வித் aqueous KOH gives compound B. ஏபிசி அந்த ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த காம்பவுண்ட்டை. அதுக்கு உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. அது எழுதலை அப்படின்னா 6 கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏபிசி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதெல்லாம் எழுதிடலாம். ஸோ இதனால தான் நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் த பேசிக்லேருந்து எது கூட வினை புரியும், எப்படி வினை புரிந்தால் எப்படி எந்தெந்த காம்பவுண்ட் கிடைக்கும்னு பேசிக்காகவே படிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஃப்ரம் த பேசிக்கில் படிக்காமல் நீங்கள் வந்து புதுசாக படிக்க போனீங்கன்னா தான் தெரியாது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கே வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஃபெயில் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி கிடையாது. ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். 100 அது சென்டம் மார்க்கும் எய்ம் பண்ணலாம். ஸோ நீங்களும் சென்டம் மார்க் எய்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.